அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கண்டக்ட் பண்ண போகிற மெயின்ஸ் வந்து வரப்போகிற February 23 வந்து டிஎன்பிசி சார்பில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எல்லாருமே இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறையா மார்க் டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க. இப்போ நம்ம அகாடமி சார்பாக ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம 6 பிரான்ச்சஸ்லையுமே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் 6 கிளைகளிலுமே மார்க் டெஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்சு கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்குமே நிறைய டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணாமல் இருப்பீங்க, நாட்கள் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபைனலாக ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம பிரான்ச்சஸ் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், சென்னை, கோயம்புத்தூர் நம்ம 6 பிரான்ச்சஸ்லேயுமே இந்த ஒரு மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக தான் வந்து எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ண போகிறோம். மெயின்ஸ் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ 1 வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. அதே மாதிரி நம்ம இந்த கொஸ்டின் பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏல வந்து 10 மார்க், ஃபுல்லாகவே 10 மார்க். அதில் வந்து யூனிட் 2 தமிழ் சொசைட்டி மட்டும் கிடையாது, அதில் எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 90 மார்க் அந்த பார்ட் ஏல உள்ள செக்ஷனு. பார்ட் பியில் உள்ள செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க். அது வந்து தமிழ் சொசைட்டியிலேருந்து ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 3 கேள்விகளை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10 மார்க்குக்கு பார்ட் பியில் உள்ள தமிழ் சொசைட்டியில் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5ல் வந்து 3 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட் சியில் பொறுத்த வரைக்கும் 15 மார்க் கேள்விகள் தான் ஃபுல்லாக கேட்க போகிறாங்க. யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் வந்து சூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் 18 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 18 கொஸ்டினில் 12 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு 15 மார்க் அப்படின்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு 180 மார்க் கிட்ட வருது. நம்ம பார்ட் ஏல 10 மார்க் வந்து 90 மார்க் வருது. பார்ட் பியில் தமிழ் சொசைட்டியில் வந்து 5 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. அதில் ஒரு 30 மார்க் வருது. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் வைஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு 180 மார்க் வந்து இந்த செக்ஷன் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம கொஸ்டின் பேப்பருமே டிஎன்பிசி சைடில் எந்த ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்னில் தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சருக்கு பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாகவே வந்து கையில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டிஎன்பிசி சைடில் வந்து எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டின் புக்லெட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பார்ட் ஏ, அதாவது செக்ஷன் ஏல வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9 கேள்விகள் இருக்கும். அந்த 9க்கும் 9 கேள்விகள் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 மார்க் கேள்விகள் மட்டும் தான் அந்த செக்ஷன் ஏல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செக்ஷன் ஏல வந்து வச்சுருக்கோம். இந்த செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டி மட்டும் கிடையாது, யூனிட் 2 மட்டும் செக்ஷன் பியில் வந்து வச்சுருக்காங்க. செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி யூனிட் 2ல் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேள்விகள் கொடுத்துருவாங்க. 5க்கு வந்து 3 கேள்விகள், அதாவது 10 மார்க். இந்த செக்ஷன் பி மட்டும் 10 மார்க் கொஸ்டின் வந்து தமிழ் சொசைட்டிலேருந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 10 மார்க்குக்கு மட்டும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 3 கொஸ்டின் வந்து எழுதலாம் அப்படின்ட்டு செக்ஷன் பியில் டிஎன்பிசியில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கொஸ்டினும் இருக்கும். இதில் ஒரு 5 கேள்விகள் இருக்கும். இந்த 5 கேள்விகளை நீங்கள் ஏதாவது ஒரு 3 கேள்விகளை வந்து சூஸ் பண்ணி எழுதலாம். பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 மார்க் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. இதுலேயுமே வந்து எந்தெந்த செக்ஷன்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த டிஎன்பிசி சைட்லன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இது வந்து செக்ஷன் ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கும். தமிழ் சொசைட்டி அப்படின்றத வந்து பார்ட் பியில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 5 கொஸ்டினில் வந்து 3 கொஸ்டின் வந்து நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவில் 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 3 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து 2 கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம டிஎன்பிசி சைட்லேருந்து என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து புக்லெட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். பார்ட் சியில் செக்ஷன் பி இதுவுமே 15 மார்க் கேள்விகள் தான் வந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து சோஷியல் இஷ்யூஸ். நம்ம வந்து யூனிட் 2 அப்படின்றது வந்து தமிழ் சொசைட்டி அப்படின்றது வந்து பார்ட் பியில் வந்து 5 கேள்விகள் கொடுத்து 3 கேள்விகளை வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 10 மார்க் கேள்விகள். பார்ட் சியில் ஏலேருந்து எஃப் வரைக்கும் செக்ஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும். யூனிட் 2 மட்டும் நம்ம பார்ட் பி செக்ஷனில் வந்து போயிடும். சரிங்களா? இப்போ இதுலேயுமே இந்த சோஷியல் இஷ்யூஸ்லையுமே ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் சியை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருந்து ஒரு 3 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 2 கேள்விகள் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 15 மார்க் கொஸ்டின். பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே 15 மார்க் கேள்விகளாக தான் இருக்குது. இதே மாதிரி கடைசியாக
யூனிட் 7 வரைக்கும் இந்தியன் எக்கனாமி வரைக்கும் நம்ம வந்து டிஎன்பிசியில் என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்னில் தான் நம்ம இந்த மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஎன்பிசி சைட்லேருந்து தந்த பேட்டர்னு. அதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த மார்க் டெஸ்ட்டு நம்ம நாளைக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் டு ஆல் தான். 2 மெயின்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நம்ம 6 பிரான்ச்சஸ்லையும் போயிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை எவால்வேட் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு போகிறதுக்கப்புறம் அந்த பிரிண்டட் மெட்டீரியலாக என்ன நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம்ல அதுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பிரிண்டட் மெட்டீரியலாகவே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுத அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.